நல்லா கவனிங்களேன், இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒன்று. ஆரம்பத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அப்படியே சீறி பாய்வாங்க. எல்லை கோடு இந்தா இருக்கும், மூச்சு வாங்கிடும். அதை தொடணும்னு நினைப்பான், அதுக்குள்ளே வேற எவ்வளோ என்ன செஞ்சிருவான். அது வரைக்கும் வேகமாக ஓடுவாங்க, கடைசியில் போய் என்ன செஞ்சிருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவங்களாம் இருக்கக்கூடாது. சிலம்பம் பண்ண ஆப்போசிட்டில் ஆள் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி சிலம்பம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எடுத்தால் என்ன செய்யணும்? ஆமென். ஆகவே கடைசி நேரத்தில் வந்துட்டீங்க, இப்போ என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிட. ஆமாம், கர்த்தர் செய்ய வல்லவர், நிச்சயம் என்ன செய்வார். ஆமாம். ஆனால் இதுக்கு நடுவில் என்ன வரும்னா பாடுகள் வரும். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய தடை வரும், அதுக்கு நிறைய குறுக்கீடுகள் வரும், அது நிறைய பாடுகள் நம்ம என்ன செய்யும், அதை நினைக்கக்கூடாதபடி வேறு பாதைக்கு திருப்போம். ஆனால் உங்கள் இருதயம் ஒரே நேர்கோட்டில் என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வேறு எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, கலங்கவோ திசை திருப்பவோ திசை மாறவோ என்ன செய்யக்கூடாது. இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கை என்ன செஞ்சிருவீங்க, மறந்து போயிடுவீங்க, இல்லை அதை விட்டு விலகி போயிடுவீங்க. ஆகவே சிலுவை உங்களுக்கு என்ன கொடுக்கிறதுனா உங்களுடைய பாடுகளை சுமந்து செல்ல பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா.